வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி நம்ம வெஜ்ஜில் ஒரு சுக்கா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான மெயின் ஹீரோவே நம்ம மீல் மேக்கர் தான். சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அதுதான். இது வந்து நான் 200 கிராம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பெரிய சோயா சங்க்ஸ் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் சின்னதுலேயும் செய்யலாம், பெருசுலேயும் செய்யலாம். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து கொதிச்சிருக்கணும். கொதித்த தண்ணியில் இதை சேர்த்துக்கோங்க. இதில் வந்து எதுவுமே நான் போடலை, உப்பு மஞ்சத்தூள் எதுவுமே போடலை, வெறும் சோயாவை தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். தண்ணியில் வந்து அப்படி லைட்டாக அமுக்கி விட்டிங்கன்னா உள்ளே போயிடும். ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும். ஊறினா நமக்கு அது நல்லா சாஃப்டாகி வந்துடும். பச்சை தண்ணியிலையும் ஊற வைக்கலாம், ஆனால் ரொம்ப நேரம் ஆகும் அது ஊறி நமக்கு வர்றதுக்கு. இப்படின்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். வீட்டில் காயே இல்லையா, இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மழை டைமில் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு சிக்கன் சுக்காவுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியானது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நான் அதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத சொல்கிறேன். அதுக்கு நான் சின்ன வெங்காயம், சோம்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், தக்காளி ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும். அதுக்கு வேண பொடி வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி, மஞ்சத்தூள், மிளகாப்பொடி. மல்லிப்பொடி வந்து 2 ஸ்பூன், மிளகாப்பொடி வந்து 1 ஸ்பூன். ஏன்னா நம்ம லாஸ்ட்டு பெப்பர் சேர்க்கணும், அதனால். இப்போ பார்த்திங்கன்னா அது பாட்ட ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்து வந்து இதை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஆறினோடனே. இப்போ பிழிஞ்சிட்டு அந்த இதில் நான் சும்மா எடுத்து தான் வச்சுருக்கேன். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் பிழியலை, ஏன்னா சூடாக இருக்கும். இப்போ கை வைக்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சூடும். அது இவ்வளோ தண்ணியாக வாங்கியிருக்கு. அந்த பாத்திரத்தில் இருந்த அவ்வளோ தண்ணி இந்த சோயா சங்க்ஸ் வாங்கியிருக்கு. இப்போ இந்த தண்ணியை போட்டு நம்ம பிழிஞ்சு எடுக்கணும். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கரம் மசாலா இது ரொம்ப கம்மியான ஸ்பைசஸ் தான் போட்டுக்கோங்க. வாசத்துக்கு தான் இது. சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம் வேணுனாலும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து 1 வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அப்போனா தான் பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு நல்லா வரும். அடியில் வந்து அடி பிடிக்காது. இப்போ வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. நான் வந்து 2 அந்த சின்ன ஸ்பூனுங்கிறனால சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வெங்காயம் சேர்த்துக்கலாம், போதும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கி வரட்டும். நம்ம ஒவ்வொன்றா வதங்கி வரும்போது ஒவ்வொரு பொருளை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்க்கும்போது நல்லா வந்துடும் ஈஸியாக. இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்மெல்லும் போயிருக்கும் இந்த நேரத்தில். பாத்திரம் வந்து அதுதான் கனமான பாத்திரம் எடுக்கிறது. ஏன்னா இது ரொம்ப நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல. நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா ஒரு மூடி போட்டு கூட நீங்கள் வேக வச்சுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும். அப்போனா தான் அந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம சுக்கா பதத்துக்கு நம்ம பெரட்ட நல்லா வரும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அப்போ தான் அது நல்லா குழஞ்சி வேக வரும். பாத்திரம் மட்டும் நல்லா கனமான பாத்திரம்னா நமக்கு ஒட்டவே ஒட்டாது. நல்லா நம்ம பெரட்டி கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆற வச்சு பிழிஞ்சு எடுத்துகிட்டு, இப்படி பிழிஞ்சிங்கன்னா தண்ணியே அதில் வரக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போனா தான் இந்த மசாலா உள்ள தண்ணி வந்து அந்த சோயா சங்க்ஸ் வாங்கும். அப்போ தான் அந்த உள்ளெல்லாம் அந்த கிரேவி போனோன்னு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி அந்த எண்ணெய் வந்து மேலே தெளிஞ்சிருச்சு. நல்லா இந்த நேரம் வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டு பொடிகளை சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, மஞ்சத்தூள் அதை 3யுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெரட்டிட்டு ஒரு பெரட்டிட்டு தண்ணி ஊற்றுங்க. அப்போ இந்த பொடி போகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க. இந்த பொடி வந்து கொதித்து அந்த ஸ்மெல்லு போகணும், அது பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அப்போனா தான் கிரேவி வந்து நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த சோயா சங்க்ஸை போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன டம்ளர் தான் இது. ஒரு 50 கிராம் 50 எம்எல் தண்ணி போதும் இதுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ அதை நல்லா மூடி போட்டு நீங்கள் வேக வச்சுருங்க. நல்லா அது வற்றி அப்படியே நமக்கு ஒரு தொக்கு மாதிரி வரும். தொக்கு மாதிரி வரும்போது நம்ம அடுத்து என்ன சேர்க்கலான்னு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், தொக்கு மாதிரியே வரணும், சட்டிலையும் பிடிக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். நீங்கள் லோ ஃப்ளேம் கூட கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தொக்கு மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து இதில் சேர்த்துக்கணும். தேங்காவாக சேர்க்க வேண்டாம், தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ வந்து இது வந்து கொதிக்க விட தான் வேண்டாம். அதுக்குள்ளே நம்ம எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்க சோயா சங்க்ஸை அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த தேங்காய் பாலோட அந்த ஜூஸ்லாம் அந்த சோயா சங்க்ஸில் இறங்கி நல்லா நமக்கு உருண்டு வரும். நல்லா ஒரு திக்கான சுக்கா பதத்துக்கு வரும். கடைசியில் தான் நம்ம என்ன போடணும்னு நான் சொல்கிறேன்.
இப்போ அதை நல்லா நீங்கள் வந்து பெரட்டி விட்டுட்டு எல்லாத்துலேயும் அது கோட் ஆயிரும். நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா விட்டுருங்க. இப்போ லோ ஃப்ளேம்லேயே கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா. அதுதான் பாத்திரம் வந்து கனமான பாத்திரம்னா நமக்கு எந்த பொருளும் வந்து பிடிக்காது சீக்கிரம். இது உங்கள் வீட்டில் கனமான பாத்திரம் இல்லைனா குக்கர் இருக்கும் இல்லையா, குக்கரை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுவும் இதுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ அது வாட்ட நல்லா இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரங்களில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா சுக்கா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ கடைசியில் வந்து என்ன பண்ணணும், மிளகு பொடி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகு பொடி வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும். ஏற்கனவே நம்ம மிளகா பொடி போட்டிருக்கோம். நம்ம போட்டிருக்க மல்லிப்பொடியிலேயே நமக்கு காரம் இருக்கும். என்ன நான் அதுலேயும் நான் மிளகு பொடி மிளகு எல்லாம் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். அதனால் நீங்கள் அந்த இதை பார்த்துக்கிட்டு 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இதுவே இதுக்கு போதுமானதாக இருக்குது. இப்போ பெரட்டி விட்டிங்கன்னா அப்படியே கலர் மாறிடும் பாருங்கள். எல்லாம் ஒன்று போல் அந்த மிளகு பொடி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் பெரட்டி விட்டுக்கோங்க. இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் சூப்பராக இருக்குங்க. ஒரு வெஜ்ஜுக்கு வந்து ஒரு சுக்கா நம்ம இலையில வைக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சேனல் பார்க்குறதுக்கு என் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கடைசியில் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சு அதில் போட்டுட்டு நீங்கள் கிண்டாதீங்க, அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதோடய வாசனையே வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும்.